நடிகர் ஜெயம் ரவி மோகனுடைய குடும்ப விவகாரம் கடந்த ஒரு சில மாதங்களாகவே சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது அப்படின்னே சொல்லணுங்க. அதாவது தன்னுடைய மனைவி ஆர்த்தி ரவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியிருக்கக்கூடிய ரவி மோகன் தற்போது தனிப்பட்ட வாழ்க்கை காரணமாக தொடர்ந்து சர்ச்சைகள்ல சிக்கி வராரு. இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில பாடகி கெனிஷாவோட ரவி மோகன் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொண்டது இன்னுமே புதிய விவகாரத்தை உருவாக்கியது அப்படின்னே சொல்லணும். ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நிறைய புகைப்படங்களில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வெக வேகமாக பரவி சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. கெனிஷா கடுமையான விமர்சனங்களுக்கு இதனால ஆளானாரு. இதன் மூலமாக பலரும் அவரை குறிவைத்து கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அவருக்கு பதிலளித்த கெனிஷா ரவி மோகனோட தன்னை இணைத்து பேசப்படுவது தன்னை பெரிதும் பாதித்ததாக கூறியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலையில இருந்து விலகுவதற்காக ரவி மோகன்கிட்ட இருந்து சென்னையில இருந்தும் விலகி போற அப்படின்னு ஒரு நீண்ட அறிக்கையும் ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் ரவி மோகன் செய்தியாளர்களை சந்தித்து அவரும் ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக பகிர்ந்திருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் விடை கிடைக்கிற வரைக்கும், அதாவது எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் இனிமேல் சினிமாவில் நடிக்க போகிறதில்ல, என்னுடைய மன அமைதி இல்லாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னால் முழுமையாக படங்களில் கவனம் செலுத்த முடியலை அப்படின்னும் தன்னுடைய கோரிக்கையை வச்சுருக்காரு. ஸோ இதனால் தன்னுடைய படம் வெளிவரத்துக்கும் நிறைய சூழ்நிலைகளானது சிக்கலாக இருக்குது. ஸோ ஒரு சிலரை எல்லாருமே எனக்கு எதிராக திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காங்க. ஸோ யார் எங்கேருந்து தாக்குனாலும் நான் அமைதியாக இருந்துடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே வேதனையோட தன்னுடைய மன வேதனையை தெரிவித்திருக்காரு. அதோடு தொடர்ந்து பேசிய அவர், என்னுடைய அமைதியான குணத்தை எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. இது வரைக்கும் நான் அதிகமாக வெளியில் பேசினதில்லை, எனக்கு இதுதான் ஒரு பலவீனமாக இருந்துச்சு. ஸோ இதை எல்லாருமே சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. கடந்த 2 வருஷங்களாக நான் வாயை திறக்காமல் இருந்தது தான் என்னுடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய தவறை சுட்டி பேசியிருக்காரு. மேலும் தன்னுடைய குடும்பம் குறித்து பேசக்கூடிய அவர், 25 வருடங்களாக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் உழைச்சிருக்கேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு அதையுமே உதாரணத்துக்காக குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 4 ஆண்டுகளாக என்னுடைய அண்ணனும் அப்பாவும் எந்த வேலையும் இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட நான் என்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டேன். ஸோ அவங்களுக்காக தான் நான் உழைத்தேன். ஆனால் இப்போது என்னை பெண்களை மதிக்க தெரியாதவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. ஏன்னா நான் எப்போதுமே பெண்களை மதிக்கிறவன், என்னுடைய படங்களில் கூட நான் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேனே தவிர பெண்களை என்றைக்குமே நான் அவதூறாக பார்த்ததே கிடையாது. பெண்களை மதிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி என்னுடைய அம்மா என்னை வளர்த்துருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஒரு அம்மாவுக்கு பிறந்த நான் எப்படி பெண்ணை மதிக்காமல் இருப்பேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. ஸோ என்னுடைய பழக்கம் என்னென்னா, நிறைய விஷயங்களை நான் வெளியே சொல்லாமல் இருப்பேன், இதுதான் என்னுடைய தவறாகவே இப்போ நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் கூறி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ என்னையும் சரி என்னுடைய குடும்பத்தையும் சரி இழிவுபடுத்துறதுக்கு நிறைய பேர் ரொம்பவே கடுமையாக முயற்சி செய்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் இதை வெளியிட்டிருக்காரு. அந்த விஷயத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் என்னுடைய குடும்பத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சும்மா இருக்க மாட்டேன். குடும்பம் எனக்காக பல விஷயங்களை தாங்கிட்டு இருக்குது, எனக்கு எப்போதுமே எல்லாமே என்னுடைய குடும்பம் தான் அப்படின்னு கண்ணீரோட ரவி மோகன் பேசியிருக்காரு. ஸோ அவர் பேசின இந்த ஒரு பேட்டி தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி கூட இருந்த திருமண வாழ்க்கையில் அவங்க கூட வாழ்ந்த போது கூட நான் பெண்களுக்கு எதிரானவன் எப்படின்னு அவங்க ஒரு இடத்துல கூட கண்டிப்பாக சொல்லவே கிடையாது. ஆனால் இப்போ 2 வருஷமாக மட்டும்தான் என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது யார் மூலிமா செய்துட்ருக்காங்க அப்படின்னு கூட தெரியல. ஸோ திருமண வாழ்க்கையில் நான் வாழ்ந்த போது கூட அவங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ நான் எப்படி அப்படின்னு. ஆனால் இப்போது எத்தனை பேட்டிகள் அவங்க முன்னாடி கொடுத்துருந்தாலும் அதாவது நான் தான் அவரை திட்டுவேன், ஆனால் அவர் கோபப்படாமல் தான் இருப்பாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் கூட என்கிட்ட இன்னும் நிறையவே இருக்குது அப்படின்னு ரவி மோகன் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த பேட்டி வெளியான நிலையில் இதுவரைக்கும் அமைதியாக இருந்த ரவி மோகன் இனி தன்னுடைய தரப்பை வெளிப்படையாக சொல்ல தொடங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ரசிகர்களுடைய கருத்து அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் ஏற்கனவே ஆர்த்தி ரவியினுடைய மறைமுக பதிவும் கெனிஷாவினுடைய விலகல் அறிக்கையும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ரவி மோகனுடைய இந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சு இந்த குடும்ப சர்ச்சையை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ என்னதான் வந்து நடிகராக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைகள் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் இவரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த பிரச்சனை கினிஷ்காவினுடைய மனதை ரொம்பவே வந்து காயப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாடகி மற்றும் தெரபிஸ்டாக இருக்கக்கூடிய கனிஷா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் ஒரு சில தகவல்களை வந்து இப்போ பதிவிட்டிருக்காங்க. இது சமூக வலைதளங்களில் மிகவுமே வந்து பரவிட்டுருக்குன்னு சொல்லணும். அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ரவி மோகனுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கண்டிப்பாக நான் காரணம் கிடையாது அப்படின்னு விளக்கம் அளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த பல வேதனை சம்பவங்களையும் அவர் வந்து உருக்கமாக வந்து பகிர்ந்திருக்காரு. தன்னுடைய அப்பா அம்மா பெற்றோர்களுடைய இறப்புக்கு பிறகு அதற்கு பிறகு அவர் சந்தித்த பாலியல் தொந்தரவுகள், சின்ன வயசுலேருந்து நடந்த நிறைய கஷ்டங்கள், நடந்த திருமணம், மன அழுத்தம், வாழ்க்கையில் சந்தித்த துன்பங்கள் அப்படின்னு பல விஷயங்களை வந்து கண்ணீர் மல்க வந்து பேசியிருந்தார். ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டுருக்குன்னு சொல்லணும். அவர் இப்போ என்ன ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய 3 பக்க இன்ஸ்டாகிராம் பதிவில் கனிஷா, நான் தேவைக்கு அதிகமாக பேசிவிட்டேன், காதலோடு இந்த கதைக்குள்ளே வந்தே இப்போது அமைதியோடு வெளியேற அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ கனிஷாவினுடைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் சத்தம், அகம்பாவம், தீர்ப்புகள் மற்றும் பொய்யான கதைகளால் நிரம்பி இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் எந்த பிரச்சனையும் வேணாம், ஒரு மனிதரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில் பல பகுதிகளை நான் வந்து கொடுத்தேன். ஆனால் மக்கள் ஏற்கனவே ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் குழப்பத்துக்கு எதிராக நல்ல மனசு நிற்க முடியாது அப்படின்றத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதோடு பொதுமக்கள், சினிமா துறை, விமர்சகர்கள், அவரை நேசிப்பவர்கள், வெறுப்பவர்கள், கிண்டல் செய்பவர்கள், இப்போது அவர் முழுமையாக உங்களுக்குடையவர் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார். ஸோ இனி எந்த விளக்கமும் இல்லை, என்னுடைய அல்லாத போராட்டங்களை இனி நான் சுமக்க மாட்டேன், நல்ல மனிதர்களுக்கு வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைத்தது என்னுடைய முட்டாள்தனம்தான் அப்படின்னு அவர் வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஆனால் இந்த உலகம் பொய்யானவர்கள், ஏமாற்றுபவர்கள் மற்றும் மனிதர்களை பயன்படுத்துவதற்காக இடம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வேதனை தெரிவித்திருக்காரு. ஸோ இப்போ நான் அமைதியோடும் அன்போடும் முழுமையாக வந்து விலகலோடும் அவரை விட்டு விலகிறேன். உண்மையான அன்பு, விசுவாசம், மென்மை என்ன செய்ய முடியும் அப்படின்றத உலகம் பார்க்க அனுமதித்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போது மக்கள் உண்மையை விட உணர்ச்சியால் உருவாக்கப்பட்ட கதைகளை தான் நம்புகிறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நான் இனி எதிர்த்து போராட மாட்டேன், நல்ல மனசை புரிந்து கொள்ள விரும்பாதவர்களிடம் அதை நிரூபிக்க முயற்சியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கனிஷாவினுடைய இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக வந்து பரவிட்டு இருக்குங்க. மேலும் அவர் எவ்வளவு உருக்கமாக இந்த பதிவு வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுக்கு காரணம் ரவி மோகன் தானா, ரவியை விட்டு இவர் பிரிந்து விட்டாரா, அதனால தான் இவர் இப்படி உணர்ச்சிபூர்வமாக பதிவுகளை வெளியிட்டிருக்காரா அப்படின்னு பல கேள்விகளும் எழுந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆர்த்தி ரவி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் இல்லையா, அதை விசாரித்த நீதிபதி கனிஷா ஆர்த்தி ரவியை விமர்சித்து எந்த போஸ்ட்டுகளும் வெளியிடக்கூடாது, ஏற்கனவே போட்ட பதிவுகளையும் நீக்கணும் அப்படின்னு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக விரைவில் விடை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக இணையத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஜெயம் ரவியை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.